வணக்கம், நான் உங்கள் இளங்கோ. இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இந்த ட்விட்டரு, இதெல்லாம் வந்தது ஒரு சில பேருக்கு நல்ல சம்பாத்தியம், நல்ல என்ஜாய்மெண்ட்டு, நல்ல பொழுதுபோக்கு. ஆம் நண்பர்களே, இந்த சோசியல் மீடியாவில் இப்போ என்ன ஓடுதுன்னு பார்க்கலா? பொதுமக்களாகி உங்களுக்கு தான் அந்த கருத்தை வைக்கிறேன். என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அவர் அதை செஞ்சார், இவர் இதை செஞ்சார், அந்த அரசு அதை செஞ்சிச்சு, இந்த அரசு இதை செஞ்சிச்சு. அந்த அரசுக்கு ஒரு குரூப்பு முட்டு கொடுக்குது, இந்த அரசுக்கு ஒரு முட்டு கொடுக்குது. ஆமாம், இப்போ ஸ்டாலின் சாரா அவர் எல்லாத்தையும் உருவாக்குனாரு, ஒரு குரூப்பு சொல்லுது. விஜய் சாரா அதை எல்லாத்தையும் உருவாக்குன ஒரு குரூப் சொல்லுது. இப்படி மாற்றி மாற்றி ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்தி இவங்க தரைக்குறைவாக வீடியோ போட, இவங்க அசிங்கப்படுத்தி அவங்க தரைக்குறைவாக போட, அது ஒரு குரூப் இருக்குது. இதுக்கு முட்டு கொடுக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. மாற்றி மாற்றி இந்த ஜூலி, இந்த குட்டிமா, இந்த ஒரு சில குரூப்புகள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படியே எங்கேயே இருந்து இறங்கி வந்த மாமதிகள் மாதிரி ஒருத்தரை குறைச்சி பேசிக்கிறது. அப்படியே ஒருத்தர் வீடியோ போட்ட உடனே அதுக்கு அப்படி ரிட்டன், நான் அதை செஞ்சுருவேன், இதை செஞ்சுருவேன், அப்படியே கிழிக்க போகிறேன்டி, அறுக்க போகிறேன்டி. இதாயா சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய வார்த்தைகள்? சோசியல் மீடியாவில் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த சோசியல் மீடியாவில் நன்மையான விஷயங்களை பதிவிடுறதும் தீமையான விஷயங்களை பதிவிடுறதும் பார்த்து பதிவிடுங்க. எல்லாமே பதியப்பட்டுக்கிட்டு இருக்குது. நல்லா கேட்டுக்கிறங்க. சோசியல் மீடியாவில் நம்ம பதிவிடுற ஒவ்வொரு பதிவுகளும் பதியப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆமாம், நல்லதை பதிவிடுறவனுக்கு ஒரு காலத்தில் பாராட்டு பண்ணுவாங்க, கெட்டது அதிகமாக பதிவிடுறவங்களுக்கு ஒரு காலத்தில் செருப்படி உண்டவனுக்கு. அதில் மாற்றம் கிடையாது. இது என்னுடைய யதார்த்தமான கருத்து இல்லை, இது பொது அர்த்தமாக நடக்க போகிற ஒரு உண்மை. ஆம் நண்பர்களே, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பூரா அவர் அதை செஞ்சார், இவர் எதை செஞ்சார், அவர் அதை செஞ்சு முடித்தார், இவர் இதைத்தான் சொல்கிறாங்களோ இல்லைய. ஏழ்மைப்பட்டவன், வறுமைப்பட்டவன், உழைக்க வழி இல்லாதவன், சாப்பிட வழி இல்லாதவன், கஷ்டப்பட்டவன், அதாவது கணவனால் கைவிடப்பட்டவங்க, பிள்ளையாட கைவிடப்பட்டவங்க, இப்படி சமுதாயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வியாதியில் வறுமையில் வாடுறவங்களை பற்றி எவனுமே பேச மாட்டேங்கான். ஆமாம், எந்த மீடியாக்கள்லையும் இந்த சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்க இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்காங்க. எடுத்த உடனே விஜய் சாரா அவரே சாப்பிட்றாரு, அவரே நடக்காரு, அவரே காரில் வராரு, அவரே காரை ஓட்டுறாரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. ஸ்டாலின் சாரா அவரே அவர் வேலையை பார்த்துக்கிறாரு, விடியக்காலம் வாக்கிங் போகிறாரு, 4 மக்களை சந்திக்காரு, நல்லது செய்கிறாரு, அதை செய்கிறாரு, படிச்சிடலான்னு கேட்காரு, காலை உணவை சாப்பிடலான்னு கேட்காரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இதுக்கு இடையில் ஒரு குரூப் இருந்தாலும் சொல்லுது, ஆமாம் ஸ்டாலினு வழக்கத்தால் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. அதே மாதிரி விஜய பம்பு முடிக்காரன் பொட்டு மாமா அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இப்படி மாற்றி 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 இந்த ஆதிக்க வர்க்கத்தையும் ஆளும் வர்க்கத்தையும் தான் மக்கள் சொல்கிறாங்களோ ஒழிய, தனக்கு கீழே உள்ளவங்க, பாட்டாளி மக்கள்கள், வறுமைப்பட்டவங்க, ஏழைகள், பிற்படுத்தப்பட்டவங்க, நலிவுடைந்தவங்களை பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. ஆம் நண்பர்களே, ரொம்ப அவத்தமாக இருக்குது. இந்த சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்க நண்பர்களே, நண்பிகளே, பாதிக்கப்பட்டவங்களை, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களை, ஏழ்மைப்பட்டவங்களை, வியாதிவாய்ப்பட்டவங்களை அவங்களுடைய பதிவுகளை எடுத்து கொஞ்சம் மக்களுக்கு காமிச்சேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் அந்த முட்டு கொடுக்கறது, அந்த முதலமைச்சர், இந்த முதலமைச்சர், அந்த ஆதிக்க வர்க்கம், இந்த வர்க்கத்துக்கு முட்டு கொடுக்கறத விட்டுட்டு அன்றாடம் நம்ம சமூகத்தில் என்ன நடக்குது, நம்ம சமுதாய மக்கள் என்ன கொடுமைக்கு உள்ளாகிறாங்க, என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, மக்கள் மத்தியில் எது தட்டிக்கையாக இருக்குது, மக்கள் மத்தியில் என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆம் நண்பர்களே, நான் உங்கள் இளங்கோ. இதுபோல் வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.